நெல்லையப்பர் கோவிலில் 70 வயது பூர்த்தியடைந்த 50 தம்பதிகளை தமிழக அரசு சார்பில் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தம்பதிகளுக்கு திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் சிறப்பு யாகம் செய்து மாலை மாற்றி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தமிழக சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான அறநிலையத்துறை அறிவிப்பின் போது 70 வயது பூர்த்தியடைந்த தம்பதியர்களை திருக்கோவில் சார்பாக சிறப்பிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி திருநெல்வேலி மண்டல இணை இயக்குநரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட 70 வயது பூர்த்தியடைந்த 50 தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நெல்லையப்பர் திருக்கோவில் உள்ள ஆறுமுக நயினார் சன்னதியில் நடைபெற்றது. இதற்காக சன்னதி முழுவதும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 70 வயதுக்கு பூர்த்தியடைந்த 50 தம்பதிகள் வரிசையாக அமர வைக்கப்பட்டனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் இணையர்களுக்கு தலா ரூபாய் 2500 மதிப்புள்ள பட்டுப்புடவை, வேஷ்டி சட்டை, பழ வகைகள், திருமாங்கலை சரடு உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆறுமுக நயினார் சன்னதியில் சாந்தியாகம் நடத்தப்பட்டது. பின்னர் கோவில் சார்பில் வழங்கப்பட்ட மாலை மாற்றும் நிகழ்வு வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. தொடர்ந்து ஆறுமுக நயினாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் 70 வயது பூர்த்தியடைந்த தம்பதிகளிடம் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஆசீர்வாதம் வாங்கினர். தொடர்ந்து சிறப்பு செய்யப்பட்ட 50 தம்பதிகளுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. டோக்கன் கொடுத்தாச்சு, அதன்படி அதற்கு உணவு அந்த மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை அனைத்தும் நீங்கள் இங்கே வரவேற்கக்கூடியோ உங்கள் அனைவரையும் மரியாதை செய்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் செய்து கொள்கிறோம். சிவனே போற்றி. பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதற்கு மேலாக இன்றும் 53 பேர் 54 இளைஞர்களுக்கு இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. திட்டத்தில் இல்லாததையும் நாங்கள் நிர்வாகக்குழுவும் செயலாளர் எல்லாரும் ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து முறையாக செய்ய வேண்டும். இது 70 வயது என்பது பீமரத சாந்தி. இந்த பீமரத சாந்தி ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணுமோ அதன்படி இன்று காலை கணபதி ஹோமத்தில் துவங்கி கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் அனைத்தும் செய்து உங்களுக்காக உங்கள் அனைவரின் பெயரையும் சங்கல்பம் சொல்லி உங்கள் இணையர்களின் பேரை சங்கல்பம் சொல்லி ஆயுஷ் ஹோமமும் வழங்கப்பட்டு அதன் புனித நீர் உங்களுக்கெல்லாம் பிரயோஜனம் செய்யப்பட்டது.